இந்த சங்கம் முழுக்க முழுக்க டிரைவர்களினுடைய நலனை மட்டுமே மனசுல வச்சு செயல்படும். செய்வோம். நாம போடுற கமாண்டு ஓனருக்கா டிரைவருக்கா? ஒரு வண்டி 2 வண்டி வச்சிருக்கிறவங்க இதுல பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்க. வேற வழி இல்ல. ஏன்னா அவங்க டிரைவர்லயும் சேரல, ஓனர்லயும் சேரல. இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா மேல இருக்கிறவங்க முடிவெடுக்கணும். இவங்களுக்கு நாங்க சப்போர்ட் தான் பண்ண முடியும். எப்படி சப்போர்ட் தான் நாங்க பண்ண முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்க நண்பர்களே. டீசல், டோல்கேட்டு, இந்த இன்சூரன்ஸ், இது 3க்காக ஓனர் அசோசியேஷன் போராட்டம் நடத்துச்சு. 8 நாள் வரைக்கும் இந்த போராட்டம் நடந்துச்சு. அன்னைக்கு ஓனர்களுக்கு சப்போர்ட்டா ஒவ்வொரு டிரைவரும் நின்னோம். அன்னைக்கு அந்த ஓனருக்கு நமக்கு எது சாப்பாடு காசு கொடுத்தாங்களா இல்ல படி காசு கொடுத்தாங்களா? கிடையாது. 8 நாள் 10 நாள் வெளி மாநிலங்கள்ல நம்ம நிப்பாட்டி ஓனர் சொன்னதுக்கு நிப்பாட்டி வச்சிருந்தா நம்ம கை காசுல சாப்பிட்டுக்கிட்டு இதே ஹிட் அண்ட் ரன் டிரைவர்கள் போராடும் போது எந்த ஓனர் அசோசியேஷன் சப்போர்ட்டுக்கு வந்துச்சா? எந்த ஓனர் சப்போர்ட்டுக்கு வந்தாங்களா? வண்டிக்கு நீ வரலன்னா அடுத்து நான் கூப்பிட மாட்டேன்னு மட்டும்தான் சொன்னாங்க. டிரைவருக்கு ஒரு பிரச்சனைனா எந்த ஓனர் வந்து நிக்க போறதில்ல, எந்த ஓனர் அசோசியேஷன் வந்து நிக்க போறதில்ல. அதே ஓனருக்கு ஒரு பிரச்சனைனா டிரைவர் அசோசியேஷனும் டிரைவரும் போய் நிற்பாங்க. அவங்களை சார்ந்து நம்ம தொழில் இருக்கு, வழியிலேன்னு நிக்கிறோம். புரியுதுங்களா? பதிவுகள் போடுறதுக்கு முன்னாடி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. ஒரு சங்கம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க அந்த சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்களுடைய நலன கருத்துல கொண்டுதான் செயல்படும். அப்படித்தான் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனும் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனும் செயல்படும் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி